மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழையால் கடலூரில் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் நாற்றாங்கால் பண்ணை தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் வெள்ளத்தை விட பெரும் துயரத்தை சந்தித்து வருகிறார்கள். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மாவட்டத்தில் பெய்த கனமழையால் லேக்கா கொள்ளை கிராமத்தை சுற்றியுள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட நாற்றாங்கால் பண்ணைகள் நீரில் மூழ்கின. கோடிக்கணக்கான நாற்றுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்பதாக கூறுகிறார்கள் பண்ணை தொழிலாளர்கள். இந்த வெள்ளத்தால், இந்த புயலால் அனைத்துமே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு அரசாங்கம் எந்த விதமான நிவாரணமும் உங்களுக்கு நோ எலிஜிபிள், நர்சரி பண்ணைகளுக்கு நோ எலிஜிபிள் அப்படி என்று ஒரு அமைச்சர், ஒரு ஆர்டிகல் டைரக்ட், தமிழ்நாட்டினுடைய ஆர்டிகல் டைரக்ட், இவங்க 2 பேரும் வந்து பார்த்துவிட்டு நோ எலிஜிபிள்னு சொல்லிட்டு போறாங்க. விவசாயத்திற்கும் வனத்துறைக்கும் தேவையான நாற்றுகளை வழங்கும் நாற்றாங்கால் பண்ணை தொழிலாளர்களுக்கு இழப்பீடு வழங்க அதிகாரிகள் மறுப்பதாக கூறப்படுகிறது. இதனால் நாற்றாங்கால் பண்ணையை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த தொழிலை கைவிடும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலமாவது சரியாக இருக்கிறதா என்று பார்த்தால் மண் குவியல் ஏற்பட்டு மண்மூடாக இருக்கிறது. நீங்களே பார்த்தீங்க, அவ்வளவு ஒரு பேரழிவை இந்த இடம் சந்தித்து இருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். ஆனால் எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய பொருளாதாரம் அனைத்தையும் இழந்துவிட்டு நடு தெருவிலே நிற்கின்றோம். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மற்ற பயிர்களுக்கு கொடுப்பது போல ஏதோ ஏக்கருக்கு 4000, 3000 என்று கொடுத்தால் நிச்சயமாக இந்த பாதிப்பிலிருந்து நாங்கள் விடுபட முடியாது. இதை சரியாக கணக்கெடுத்து இதற்கான நஷ்ட ஈடை அரசு தர வேண்டும். பல தோப்புகள் உருவாக காரணமாக இருக்கும் நாற்றாங்கால் பண்ணைகளுக்கு எந்த ஒரு இயற்கை பேரிடரின் போதும் இழப்பீடு வழங்கப்படுவதில்லை என்பது அந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் 2011ஆம் ஆண்டு அடித்த தானே புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் 3 கோடி மரங்கள் சாய்ந்தன. இந்த 3 கோடி மரங்களை மீண்டும் வளர்ப்பதற்காக அரசு பல்வேறு முயற்சிகள் எடுத்தாலும், ஆனால் இது தனியார் நிறுவனங்கள் தான் நாற்றங்கள் வைத்து மரக்கன்றுகளை உற்பத்தி செய்வார்கள். ஆனால் அந்த மரக்கன்று உற்பத்தி செய்யும் அந்த நபர்கள் தற்போது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் இல்லை அரசே அறிவித்துவிட்டது. இதன் காரணமாக அவர் மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருந்தார்கள். வெள்ள பாதிப்போட அறிவிப்பு தான் அவர்கள் மிகப்பெரிய சோகத்தில் ஏற்படுத்தது. விரைவில் அரசு இவர் மீது கவனம் செலுத்த வேண்டும் என அவர்கள் வேண்டுகோளாக இருக்குது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் ஸ்ரீதர்.